மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலி வாசகங்களுக்கான கலந்துரையாடலை வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சியிலே நடத்துகின்றோம். அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை மீட்பதற்காக ஒரு மனிதராய், ஒரு குழந்தையாய், ஒரு ஏழையாய் அவர் வந்து பிறந்தார். அது ஒரு விந்தை. அந்த நிகழ்ச்சியை மரியா நிஜமாக்கினார். யோசேப்பு இறையருளோடு ஒத்துழைத்தார். இடையர்கள் கண்டு மகிழ்ந்தார்கள். இயேசுவை கோவிலுக்கு தூக்கிச் சென்றார்கள். அங்கே சிமியோனும் அன்னாளும் அப்படியே கையில் தாங்கி அவர்கள் அகமகிழ்ந்து ஆண்டவரை புகழ்ந்து அவர்கள் பாடினார்கள், இறைவாக்குரைத்தார்கள். இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் மரியா தன் இதயத்தில் வைத்து வைத்து அவர் கொண்டாடினார். ஆனால் இன்றைக்கு இவ்வாறு மறைவாக பெத்லகேமிலே இந்த ஏழை எளியவருக்கு மாத்திரம் தெரிந்த இந்த இயேசு, மரியாளின் இதயத்தில் மறைபொருளாய் விளங்குகின்ற இந்த இயேசு உலகத்திற்கெல்லாம் ஒளியாக அறிவிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா என்று இந்த விழா அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த விழாவின் இறைவார்த்தையை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். 3 ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து இயேசுவை பார்க்க வந்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. திரு அவையின் வழிபாட்டு பாரம்பரியத்தை புரட்டும் பொழுது கிறிஸ்து பிறப்பு விழா பரவலாக கொண்டாடப்படுவதற்கு முன்பே ஞானிகளுடைய வருகை நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக இருந்திருக்கிறது. நம்முடைய தொன்மை கால எழுத்துக்களிலும், இந்த திரு அவையின் தந்தையர்களில் பலருடைய எழுத்துக்களிலும் சரி, மறைவுரைகளிலும் சரி, சுவர் ஓவியங்களிலும் கலை வளங்களிலும் இந்த மூவேந்தர்களின் அணிவகுப்பு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். தந்தை குறிப்பிட்டது போல மத்தேயு நற்செய்தியாளர் மட்டுமே இதை குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் பல செய்திகள் விவிலியத்துக்கு வெளியில் உள்ள ஆதாரங்களிலிருந்தும் நாம் பெறலாம். உதாரணமாக வரலாற்று ஆசிரியர் ஜோசெஃபுஸ் அவருடைய பல தரவுகள் நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் இந்த மத்தேயு கூட 3 அரசர்கள் என்று எங்கேயுமே சொல்லவில்லை, 3 என்றும் சொல்லவில்லை. லெக்ராண்டே வார்த்தை அது. there are neither 3 nor kings, அது ரெண்டுமே இல்லை மத்தேயு நற்செய்தியிலே. ஆனால் நம்ம சொல்லிட்டு வரோம் 3 ராஜாக்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறோம். காரணம், காணிக்கையாக கொண்டு வரப்பட்ட பொருட்கள் 3 என்பதால் 3 பேர் கொண்டு வந்திருக்க வேண்டும். அந்த கொண்டு வரப்பட்ட பொருட்களும் கடவுள்களுக்கும், அந்த காலத்தில் பல கடவுள்கள், இந்த காலத்தில் கடவுள்களுக்கும் அரசர்களுக்கும் கொடுக்கப்பட்ட காணிக்கை போன்றவை என்பதால் அரச வம்சத்தினர், வசதியானவர்கள் இதை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதாலும் இதை 3 அரசர்கள் திருவிழா என்று நாம் வழக்கமாக சொல்லி வந்துவிட்டோம். ஆனால் இன்று இறை வார்த்தை 3 வாசகங்களும் சரி, இடையிலே வருகின்ற திருப்பாடலும் சரி, இதற்கு செறி ஊட்டுவதை நாம் கவனிக்கும் பொழுது இது வெறும் 3 அரசர்கள் திருவிழாவே அல்ல, மாறாக இது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவாக நாம் கணிக்க முடிகின்றது. எபிஃபானியா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். திருக்காட்சி பெருவிழா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற அருமையான ஒரு விழாவைத்தான் இன்று தாய் திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. தந்தையர்கள் சொன்னது போல அந்த ஞானிகள் வானசாஸ்திரங்களில் அறிந்தவர்கள். அதனால தான் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் அந்த ஞானிகள் வர வர ஒரு சிலர்லாம் குடியில் பண்ணுவாங்க. இப்படி ஞானிகள் வந்துகிட்டு இருப்பாங்க, நட்சத்திரம் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கும். ஆனால் அது நம்மளுடைய கற்பனை தான். நட்சத்திரம் போயிட்டே இருக்குது, போய் நிற்குது என்ற நம்மளுடைய கற்பனைகள் சில நேரம் செய்கிறோம். ஏன் இந்த விண்மீன் ஏற்பட்டது என்று சொல்லும்போது பிற்காலத்திலே ஆராய்ச்சியிலே, விவிலிய ஆராய்ச்சியிலே கூட இதை சொல்லுகிறார்கள். ஒரு வரலாற்று ஒரு சின்ன தரவு. அதாவது இயேசுவுக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் தான் ரோமையை ஆட்சி செய்கிறார். அவருடைய அகால மரணம், அவர் கொலை செய்யப்படுகிறார். உங்களுக்கு தெரியும், புரூட்டஸ் அவர் கொலை செய்கிறார். கொலை செய்த பிற்பாடு இந்த ஆட்சிக்கு போட்டி ஏற்படுகிறது. யாருன்னா அவருடைய மருமகன் அல்லது கொள்ளு மருமகன் சொல்லுகிறார்கள், அக்டேவியன். அவருக்கும் மார்க் அன்டோனிக்கும் ஒரு போட்டி, யார் அடுத்த சீசராக வருவது என்று. அந்த கட்டத்தில் போட்டி நிலவுகிற நேரத்தில் கிமு 44ஆம் ஆண்டிலே ஒரு அபூர்வ வால் மீன் தோன்றியதாம். அப்போது அக்டேவியன் என்ன பண்ணுறாரு, ஜூலியஸ் சீசருடைய மருமகன், இதை பயன்படுத்தி கொண்டு இந்த விண்மீனை காட்டி மக்களுக்கு, இவர்தான் ஜூலியஸ் சீசர், என்னுடைய மாமனாருடைய ஆன்ம ஜோதி என்று சொல்லி ஆட்சியை கைப்பற்றி விடுகிறார். கைப்பற்றிய பிற்பாடு தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொள்கிறார். தன்னுடைய பெயரை அகுஸ்துஸ் சீசர்
என்று மாற்றிக்கொண்டு தனக்கு ஒரு கிரீடம் செய்கிறார். அந்த கிரீடத்திலே ஒரு விண்மீனை வைக்கிறார். வைத்து, நான் அந்த தெய்வீக பிறவியுடைய வாரிசு, நானும் ஒரு தெய்வ பிறவி என்று அகஸ்டஸ் சீசர் அந்த வால் நட்சத்திரத்தை பயன்படுத்தி தன்னை ஆளுகையிலே நிலைநாட்டி கொண்டு தன்னை கடவுளின் வாரிசாக சொல்கிறார். அரசியல் சதுரங்கம் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த சதுரங்கத்துக்கு அடி கொடுக்குற மாதிரி கிழக்கே ஒரு விண்மீன், அது உண்மையான அரசன் யார் என்பதற்கு விளக்கம் கொடுப்பதாக இந்த ஞானிகளுடைய விண்மீன் அமைவதாகவும் வரலாற்றிலே பிறகு அதை படிக்கின்றார்கள், மறுவாசிப்பு செய்கிறார்கள். இந்த ஞானிகள் புற இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இதில் மத்தேயு நற்செய்திக்கு என்ன வித்தியாசம் என்றால், மத்தேயு நற்செய்தியாளர் யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். இதிலும் பல இடங்களில், உதாரணத்திற்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்பும் பொழுதும் சரி, எந்த பகுதிக்கும் போகாதீங்க, இஸ்ராயேலுக்கு மட்டுமே செல்லுங்கள் என்று சொல்லுவார். இதை வைத்து ஒரு சிலர் என்ன சொல்லுவார்கள், இந்த மத்தேயு நற்செய்தி ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட நற்செய்தி என்று சொல்லுவார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது என்று சொல்லுவார்கள். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசுவின் குழந்தை பருவத்தை முதலில் வைப்பதன் வழியாகவும், அதிலே ஞானிகளை பிற இனத்தை சார்ந்தவர்களும் ஆண்டவருடைய வெளிப்பாட்டில் கலந்து கொண்டார்கள் என்பதன் வழியாகவும், இந்த மத்தேயு நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஏற்புடையது என்று சொல்லி வெளி அறிஞர்கள் கருதுவார்கள். இந்த மத்தேயு நற்செய்தியை பற்றி சொல்லும் பொழுது, அவருடைய முடிவு வரும்பொழுது, நற்செய்தி நிறைவுக்கு வரும்பொழுது 28ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே, எனவே நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். அவருடைய பார்வை மிக விரிந்து பறந்து போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். துவக்கத்தில் நாம் யூதர்களுக்கு மட்டும் என்று சொல்வது, இதுவும் இன்றைய முக்கியமான சிந்தனை. ஏன் யூதர்கள் மட்டும்? நமக்கு அப்ளை பண்ணி கேட்டோம்னாக்கா, ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும், ஏன் திரு அவை மட்டும்? இதெல்லாம் ஒரு சாதனங்கள், அருள் சாதனங்கள். நம்மை பயன்படுத்தி கடவுள் உலகை போய் தொட வேண்டும் என்று, கடவுளை உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். லெக்ராண்ட் ஃபாதர் கிளாஸ் எடுக்கும்போது இதே கேள்வியை தான் அங்கே வகுப்பில் கேட்டும்போது, ஏன் இந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் தேர்ந்து கொண்டார் அப்படின்னு சொன்னோடனே, ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அதற்கு எங்கேயோ ஒரு இடத்துல செங்கல் வச்சு தான் ஆகணும். முதல் செங்கல் வச்சா தான் அந்த பில்டிங்கை நம்ம எழுப்ப முடியும். அதே போல் கடவுள் ஏதாவது ஒரு இடத்தில் தன்னுடைய மீட்பு பணியை துவங்க வேண்டும், அதற்கு தேர்ந்து கொண்ட ஒரு இடம்தான் இந்த இஸ்ராயல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கிழக்கு திசை ஞானிகள் அவர் யாருக்காக இருக்கலாம்? ஒருவேளை பாரசீக குருக்களாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன வான சாஸ்திரிகளாக இருக்கலாம், பாரசீக குருக்களாக இருக்கலாம், அல்லது பாபிலோனிய வான ஆராய்ச்சியாளர்களாக இருக்கலாம், அல்லது நபாட்டியன்ஸ் என்று சொல்லுகிற நபாட்டிய நறுமண வியாபாரிகளாக, வணிகர்களாக இருக்கலாம். இவர்கள் தூரத்தில் இருக்கிறவர்கள், பாலஸ்தீன் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களை ஆண்டவர் அழைத்து வருகிறார். அதனால தான் நம்ம பாரம்பரியத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க, பாரம்பரியத்தில் 7ஆம் நூற்றாண்டு பிற்பாடு தான் அவங்களுக்கு ஒரு வர்ணம் பூசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு இட அடையாளம் கொடுக்குறாங்க. ஆழமான உண்மை என்னவென்றால், கடவுளுடைய மீட்பு உலகளாவ ஒரு பெரிய வீச்சு அடைகிறது, ஒரு பயங்கரமான எக்ஸ்டென்ஷன், பயங்கரமான விரிவு அடைகிறது. அந்த கூடாரத்தை கடவுள் விரித்து இன்றைக்கு வைத்திருக்கார். தம் மகனில் வந்த மீட்பை பிறகு நம்ம வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனம் வரும்போது அருமையாக போக நம்ம சிந்தனை விரிந்து கொண்டே போகிறது. கடவுளுடைய மீட்பு உலகெங்கும் இன்று விரித்து வைக்கப்படுகிறது. எல்லாருக்குமானது இயேசுனுடைய மீட்பு, இயேசுனுடைய வருகை, இயேசுனுடைய பிறப்பு, இந்த கிறிஸ்மஸ், இந்த இயேசு, அந்த கருத்தை தான் இந்த விழா நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கிறது. ஞானிகள் வருகையின் பொழுது என்ன நடக்கிறது? அதில் 3 வகையான கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். ஒன்று ஏரோது அரசன், இன்னொன்று தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், இன்னொன்று இந்த ஞானிகள். இந்த 3 பேரும் 3 வகையாக இந்த நிகழ்ச்சிகளை கையாளுகிறார்கள், அல்லது 3 வகையாக அவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள். ஏரோது த கிரேட் அப்படின்வாங்க. எப்படி அவனை ஏரோது த கிரேட்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பதவி வெறி பிடித்தவர், அவனை போல பதவி வெறி பிடித்தவர்கள் யாரும் கிடையாது. தன்னுடைய மனைவி மரியம்மே, தன்னுடைய மகன்கள் 3 மகன்கள், அலெக்சாண்டர், அரிஸ்டோபுலுஸ், ஆன்டிபாத்தஸ், இவங்க 3 பேரையும் தன்னுடைய பதவியை தக்க வைத்து கொள்வதற்காக கொன்றவன் யூதர்களின் அரசனை சும்மா விடுவானா? அதனால்தான் அதை கேட்டவுடன் ஏரோது அரசன் கலங்கினான் என்று வருகிறது. ஆனால் அவனுடைய கன்னிங்னஸ், யூதாவில் பிறந்திருக்கின்ற அரசரை நானும் தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுவதன் வழியாகவே தெரியும். கள்ளத்தனம் வெளிப்படுகிறது. இதுவரைக்கும் மறைநூல் அறிஞர்களையும் ஞானிகளையும் தலைமை குருக்களையும் வச்சு எல்லா காரியங்களையும் தெரிந்து கொண்டிருந்தவன் தனியாக இவர்களை அழைத்து கொண்டு போகிறான். கள்ளத்தனமாக அழைத்து. எதற்காக என்றால், எப்பொழுது விண்மீன் தோன்றியது, எங்கிருந்து இவர்கள் வருகிறார்கள் என்று கருத்தாய் கேட்டு அறிந்து கொண்டான். காரணம் என்ன நான் கேட்குறேன்னாக்கா, நீங்கள் எங்கிருந்து வரீங்க, அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும்,
அப்போ நீங்கள் விண்மீனை கண்டது எப்பொழுது? அப்பொழுது அந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும். அப்போ குழந்தைக்கு இப்போ என்ன வயசு இருக்கணும்? அப்போ 2 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போது அதனால தான் பெர்த்தலேகம் அதை சுற்றியும் உள்ள இடங்களில் இல்லை 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அவன் குறிவைக்கின்றான். அதனால தான் சீசர் அகஸ்துஸ் ஏரோதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார், இட் இஸ் பெட்டர் டு பி ஹெரோட்ஸ் பிக் than his son. ஏரோதனுடைய பன்றியாக கூட இருந்து விடலாம், அவனுடைய மகனாக இருக்கவே முடியாது என்று சொல்லுவார். உலகிற்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் நற்செய்தி ஏரோதுக்கு ஒரு கலக்கம் தரும் செய்தியாக இருந்திருக்குது. ஆனால் கடவுளை யார் எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு இது நல்ல செய்தி, கடவுளை அறியாதவர்களுக்கு இது நல்ல செய்தியா அப்படின்னு தெரியல. ஏரோது இந்த குழப்பத்திற்கு ஒரு வரலாற்று பின்னமைவும் இருக்கிறது. கிமு 63 தான் பொம்பேயி இந்த பாலஸ்தீன் நாடு முழுவதையும் கைப்பற்றுகிறான், ரோமை மயமாக்குகின்றான், ரோமை ஆட்சிக்கு உட்படுத்துகின்றான். அதன் பிறகு இந்த பாலஸ்தீன் நாடு முழுவதையும் வடக்கே கலிலேயாவிலே தொடங்கி கீழே யூதேயா வரை எல்லாவற்றையும் ஆள வேண்டும், பெரிய இடம். எனவே இதை ஆள்வதற்கு அவர்கள் உள்நாட்டு தலைவர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி முதலில் அவர்கள் நியமித்தது அந்திபாத்தர், அவரை நியமிக்கின்றார். அவர் அரசியல் அந்த போராட்டத்திலே கொலை செய்யப்படுகிறார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் சொன்ன பெரிய ஏரோது இங்கே பாலஸ்தீனிலிருந்து ரோமைக்கு சென்று அங்கிருந்த பெரிய தலைகளை எல்லாம் நன்றாக நம்ம ஐஸ் வைக்கிறோன்னு சொல்லல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் கவர்ந்து இழுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்து அவர்களை தன் பயப்படுத்தி அவரிடமிருந்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, ஒரு பதக்கம் வாங்கி கொள்கிறான். அவன் வாங்கிய பதக்கம் தான் யூதர்களின் அரசன். எனவே தான் இந்த பதக்கத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய கப்பம் கட்டிக்கொண்டு தன் மக்களையெல்லாம் கசக்கி பிழிந்து வரி வாங்கி தன்னுடைய பெயரையும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருந்த ஏரோது, நீ சொன்ன மாதிரி அவன் மனநோயாளி வேற. அப்படி அந்த சூழ்நிலையில் தான் இந்த ஞானிகள் வந்து அவர்கிட்ட கேட்க வேண்டாத ஒரு கேள்வி கேட்டாங்க. அவன்கிட்டே கேட்டாங்க, யூதர்களின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார்? அதனால தான் நீ சொன்ன மாதிரி அவனுக்கு வயிறெல்லாம் கலங்குது, எருசலேம் முழுவதும் கலங்குகிறார்கள். அந்த பெரிய ஏரோது அவன் ஒரு யூதனே அல்ல. அறிஞர்கள் அதை தெளிவாக சொல்கிறார்கள். அவன் இதுமையா பகுதியிலிருந்து வரக்கூடியவன். ஆனால் யூதர்களின் அரசராக இந்த பதக்கத்தை வைத்துக்கொண்டு அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே யாராவது யூதரின் அரசன் அந்த குலப்பெருமை வைத்துக்கொண்டு வந்துவிடக்கூடாது, அல்லது வேறு விதத்தில் வலிமை பெற்று வந்துவிடக்கூடாது என்பதிலே அவன் தெளிவாக இருக்கிறான். அவனுடைய பயம் புரிகிறது, நியாயமானதாக தெரிகிறது. இதில் இந்த தலைமை குருக்கள், இந்த மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியதை தெரிந்து கொண்டும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். தினைக்கும் வெளி ஆதாரங்களை புரட்டி பார்க்கிறார்கள், யூதா நாட்டில் உள்ள பெத்லகேமில் மெஸ்ஸியா பிறப்பார் என்று. அப்படி படித்த பிறகும் ஏன் அவர்களுக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு கிடைக்கவில்லை? நிறைய பேர் இன்றைக்கு இப்படித்தான் மறைநூலை படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சாத்திரத்தில் சொல்ல படித்து பிரித்து முழிச்சு நிற்கிறியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்படி தான் பைபிளை படித்து பிரித்து அதற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். விவிலியத்தில் கடவுளுடைய திருவுளம் வெளிப்படுகிறது, கடவுளுடைய திருச்சித்தம் அதில் வெளிப்படுகிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டும். அது கண்டுபிடித்ததோடு மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிதல் வேண்டும். இந்த தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் அந்த கீழ்ப்படிதலை அவர்கள் செய்வதில்லை. படித்ததை வாழ்வாக்க விரும்புவது கிடையாது. பைபிள் படிக்கிற சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவிலிய வசங்களை அடிக்கிட்டே போவாங்க. ஆனால் பிறரை மன்னிக்கவோ அன்பு செய்யவோ இரக்கம் காட்டோ அவங்களால முடியல. அப்போ இந்த இவ்வளோ பைபிள் படித்து என்ன பயன்? அதுதான் இன்றைக்கி அந்த மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. இந்த ஏரோதும் சரி மறைநூல் அறிஞர்களும் அவங்களுடைய பதில் என்னவா இருந்துச்சு? அதான் சொல்கிறாங்க, அவங்க இயேசு எங்கே பிறந்தார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள், ஆனால் அவரை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அவர் எங்கே பிறந்தார் என்று தெரியாமல் வந்தவர்கள் இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள். பயங்கரமான ஒரு முரண்பாடு. கார்டினல் ராட்சிங்கராக இருந்த நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தன்னுடைய புத்தகத்தில் இதை தெளிவாக எழுதுகிறார். குடிலில் எந்த மிருகமும் இருக்க முடியாது, அப்படி இருந்தால் அந்த ஆடுகள் மட்டும்தான், அவங்க இடையர்கள் அது கூட ஓட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படலை, இடையர்கள் வந்தாங்க அவ்வளோதான். அங்கே கழுதையும் இல்லை, அங்கே காளையும் இல்லை. ஆனால் பிரான்சிஸ் ஏன் அங்கே கொண்டு வந்தாருனாக்கா, எசையா 1:3 காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது, ஆனால் இஸ்ராயலோ என்னை அறிந்து கொள்ள, உனக்கு தீனி போடுற, உனக்கு எல்லாமா இருக்கிற என்ன நீ அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்தும் அதை காணவில்லை. அந்த ஒரு முரண்பாட்டை இந்த குடிலிலே நாம் பார்க்கின்றோம். குடில் மட்டுமல்ல, குடிலோடு தொடர்புடைய இந்த நிகழ்ச்சியிலும் நாம் இதை பார்க்கின்றோம். அந்த ஞானிகள் இயேசுடைய அந்த வீட்டிற்கே வந்து விடுகிறார்கள். அவர்கள் பொன், மீரை, தூவம் ஆகிய காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மரியாளுடைய கையிலே அந்த குழந்தையை பார்த்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார்கள்.
இந்த பொன், தூபம், வெள்ளை போலம் இதற்கு ஒரு 4 வகையான விளக்கங்களை கொடுப்பார்கள். ஒன்று புனித ஆரிஜின். அவர் சொல்லுகின்ற விளக்கம், பொன் என்பது அரசத்துவத்தை குறிக்கும், வெள்ளை போலம் என்பது மனிதத்தன்மையை குறிக்கும், தூபம் என்பது இறைத்தன்மையை குறிக்கும். ஆனால் இந்த 3 பொருட்களும் அந்த ஆலயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள். ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் பொன்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். தூபம் என்பது குருக்கள் தன்னுடைய ஜெபத்துடன் பயன்படுத்துகின்ற ஒரு பொருள். வெள்ளை போலம் திருநிலைப்படுத்த பயன்படுத்துகின்ற பொருள். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் புனித எஃப்ரேம் 4ஆவது நூற்றாண்டில் சொல்லுகின்ற வார்த்தை, இந்த பொருட்கள் பொன், தூபம், வெள்ளை போலம் இந்த பொருட்கள் எல்லாம் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு மாசு படிந்திருந்தன. அவர் சொல்லுகின்ற விளக்கம் அதுதான். ஏன்னா புறவினத்தை சார்ந்தவர்கள் அந்த சிலைகளுக்கெல்லாம் படைச்சு மாசு படிஞ்சிருக்குது. அந்த மாசுபடிந்த பொருட்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் யூதரின் அரசரின் பாதத்தில் வைக்க வேண்டும். அப்பொழுது இந்த மாசுகள் எல்லாம் நீங்கப்படும் என்று சொல்லுவார். ஆனால் அதை விட புனித பெர்னார்து ஒரு சமூகம் கலந்த ஒரு செயலை சொல்லுவார். ஏழையாக இருந்த பெற்றோருக்கு, யோசேப்பு மரியாவுக்கு பொன் உதவியாகவும், அந்த ஈக்களும் புழுக்களும் இருந்த அந்த ஒரு குடிலிலே இயேசுவை அதிலிருந்து பாதுகாக்க தூபத்தையும், நோயிலிருந்து பாதுகாக்கும் இயற்கை மருந்தான வெள்ளை போலத்தையும் கொடுப்பார் என்று சொல்லுவார். அதனினும் சிறப்பாக T.S. எலியட் அருமையான கருத்தை சொல்லுவார். நோபல் பரிசு பெற்ற கவிஞர். இந்த புற இனத்தை சார்ந்த ஞானிகள் தங்களுடைய வழிப்பயணத்துக்கென மிக மிக விலை மதிப்பில்லாத பொருட்களை கொண்டு வந்தார்கள். ஏன்னா பொன், தூபம், வெள்ளை போலம் எல்லாமே விலை மதிப்பில்லாதது. அதை தங்களுடைய வழிப்பயணத்துக்கு எடுத்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை தரிசித்தவுடன், அதை பார்த்தவுடன், அந்த காட்சியை பெற்றவுடன் அவங்க நினைச்சாங்க, நாங்கள் இதுதான் விலையுயர்ந்த பொருள் நினைச்சிட்டு இருந்தோம், அதை விட விலை மதிப்பில்லாத பொருள் ஆண்டவர் இயேசுதான் என்று சொல்லி அவருடைய பாதத்திலேயே அந்த பொன், தூபம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் இயேசுவை இதயத்தில் தாங்கி சென்றார்கள் என்று சொல்வார். ஜூட் சொன்னதோடு சேர்ப்பு பெரிய கிரகோரியார் அவரும் இதை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த 3 பொருட்களும் பொன், தூபம், வெள்ளை போலம். இந்த பொன் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஞானத்தையும், இந்த சாம்பிராணி அப்படின்றது நாம் கடவுளுக்கு செலுத்தும் ஜெபம். வெள்ளைப்போலம் என்பது ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு என்னையே தியாகம் செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்பதையும் குறிப்பதாக புனித பெரிய கிரகோரியார் சொல்லுகிறார். ஆக மொத்தம் இந்த புற இனம் என்று ஆண்டவருடைய பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாய், அது மத்தியக்குரிய அருமையான அவருக்கு பிரியமான ஒரு வார்த்தையாக சொல்லலாம். ஏன்னாக்கா ஒலிவ மலையில் கூட இயேசு அந்த ஜெத்செமனி தோட்டம் என்று சொல்கிறோமே, அங்கே இயேசு வேதனைப்பட்ட பொழுது கூட ஜெபிக்கும் பொழுது நெடுஞ்சான் கிடையா விழுந்தார் என்று இயேசுவுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். மத்திய புற இனம் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாவதற்கு இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துவதை உணர்கின்றேன். இதே கருத்தை தான் இன்றைக்கு எசாயா எழுதிய இறைவாக்கு நூல் நமக்கு அழகுபட எடுத்து சொல்லித் தருகிறது. இன்றைய முதல் வாசகம் எசாயா இறைவாக்கிலே ஒரு சிறிய பகுதிதான் என்றாலும் அது இப்படி கீழ்த்திசையிலிருந்து இந்த மக்கள் ஒளியை கண்டு வந்து எருசலேமிலே வணங்குவார்கள், எருசலேமில் உள்ள ஆண்டவருக்கு இப்படி காணிக்கைகளை கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறது அல்லவா. பாபிலோனில் அடிமைகளாக இருந்த மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நம்பிக்கையான செய்தி, நாடு கடத்தப்பட்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் அனைவரும் ஒன்று சேர்க்கப்படும், எல்லாரும் எருசலேமுக்கு கூட்டி வரப்படுவர், இழந்த மேன்மை அவர்கள் பெறுவார்கள். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் ஆண்டவரே முன்னின்று செய்வார். அப்படி முன்னின்று செய்கிறப்ப அந்த நேரத்தில் தான் நீங்க மட்டும் இல்ல, உங்களை நோக்கி புற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்ற வார்த்தையும் அழகான வார்த்தை எசையா குறிப்பதாக நான் பார்க்கிறேன். எருசலேம் மகிமையை இழந்து போனது, இப்பொழுது மகிமை மீண்டும் பெறுகிற பொழுது உலகம் முழுவதும் பிற இனத்தவர் அதை நோக்கி ஓடி வருகிறார்கள். அவர்கள் பரிசுகளோடு வருகிறார்கள். அதை இந்த 3 ஞானிகள் இயேசுவை கண்டுகொண்டு வருவதாக ஓமையாக உருவகமாக அழகாக அந்த பகுதி சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் ஒரு இறையியல் செறிவு கொண்ட ஒரு வார்த்தை டயஸ்போரா என்று சொல்ல, சிதறுண்டு போதல். 2 நாடு கடத்தப்பட்டதும் பழைய ஏற்பாட்டில் 722-21 வடநாடு நாடு கடத்தப்படுகிறது அசிரியர்களால். 587-86 தெற்கு நாடு பாபிலோனியர்கள் நாடு கடத்தப்பட்டு சிதறுண்டு போகிறார்கள். நான் சொல்லுவேன், இன்றைய வரைக்கும் அவர்கள் ஒன்று சேர முடியவில்லை. அதே போல் திருத்தூதர் பணிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தேபானுடைய மரணத்துக்கு பிற்பாடு வேத கலாபனை, மறை கலகம் எல்லாம் சிதறுண்டு பயந்துட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் போன இடத்தெல்லாம் அவங்க விதை விதையாக விழுந்து, மரகத செயற்கைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அங்கங்கே விழுந்து அங்கங்கே துளிர் விட்டு அங்கங்கே நம்பிக்கையாளர்கள் உருவாகிறார்கள். திரு அவை வளம் பெறுகிறது. அதனால் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று துன்பத்தினால்
இந்த மறை கலவரத்தினால் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று லூக்கா அழகாக சொல்கிறார். அதே போல் இந்த சிதறுண்டு போன மக்கள் உங்களுடைய துன்பம் வீணாக போகவில்லை. நீங்கள் போன இடத்திலெல்லாம் பிற இனத்தார் உங்களை பற்றி கேள்விப்பட்டு உங்களுடைய நம்பிக்கை வாழ்வையும் உங்களுடைய அந்த விடாமுயற்சியும் பெர்சீவியர்னு சொல்லுவோம்ல, வைராக்கியத்தையும் பார்த்து உங்களோட உங்கள் பின்னாடியே ஒரு வயனாக்கா உங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு இடத்துக்கு போகிறீங்க, நான் வரோன்னு சொல்லிட்டு புற இனத்தார் எல்லாம் வருவார்கள். அப்போ சொல்லும்போது 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுவார், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும், சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள்கள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். அதனால தான் இந்த வாசகம் இதை முதல் வாசகமாக கொடுக்கப்படுகிறது. இந்த பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவதற்கு அது இன்னொரு காரணம் என்னன்னா, தந்தைவர்கள் சொன்னது மாதிரி அவங்க பிற இனத்தார் வந்ததெல்லாம் கொள்ளையடிக்க தான், அவன்றது எடுத்துட்டு போறதுக்கு, இவனை எல்லாம் நாடு கடத்தத்தான் வந்தார்கள். ஆனால் இங்க வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா, உன்னை கொள்ளையடிக்க வரமாட்டான், உன்னை நாடு கடத்த போக வரமாட்டான், மாறாக உன்னுடைய ஆண்டவரின் மாட்சியை கண்டு அந்த ஒளி நோக்கி உன்னுடைய வாழ்வை கண்டு உன்னை நோக்கி வருவார்கள், உன்னால் வருவார்கள். திரு அவை குறிப்பாக நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கம், the church is by its nature missionary. அது தன்னுடைய இயற்கை முறையிலேயே இயற்கை நியதிப்படியே அது நற்செய்தியை எடுத்து இயம்புகின்ற ஒரு கருவி திரு அவைன்னு சொல்கிறோம். இன்றைக்கு நற்செய்தியை எடுத்து சொல்லும் போதெல்லாம் இந்த நிறைய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாடு போன்ற பல நாடுகளிலே அதிகமான விழுக்காடு மக்கள் கிறிஸ்துவம் தழுவாதவர்கள், கிறிஸ்துவம் அறியாதவர்கள் இதெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கெல்லாம் மத்தியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு பெரிய பாடமாக நான் பார்க்குறேன். ஒவ்வொரு பண்பாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் அவர்களுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அங்கே ஒரு இறை தேடல் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு மதமாக இருந்தாலும், எந்த ஒரு இனமாக இருந்தாலும், எந்த ஒரு பண்பாடாக இருந்தாலும் அதை நாம் எந்த விதத்திலும் தரக்குறைவாக எடை போடாமல், அங்கும் ஒரு மாண்பு இருக்கிறது, ஒரு ஞானம் இருக்குது, இறை ஞானம் இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் கடவுளை தேடுகின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறது. அந்த ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் அடுத்த மதங்கள் சமயங்கள் இதையெல்லாம் மதிப்பதும் அவர்கள் இருக்கின்ற நல்லதை நாம் தேடுவதும் இன்னைக்கு இந்த நற்செய்தி அறிவிப்புக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு குண்டக்க ஒரு கேள்வி வருது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லுங்கள். இந்த பிற சமயத்தவர், பிற நம்பிக்கையாளர்கள் இவங்க நாள் நட்சத்திரம் பார்க்குறாங்க. ஆமாம். இவங்க சாஸ்திரங்கள் பார்க்குறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவருக்கே நட்சத்திரம் பார்த்துருக்காங்க இல்லையா, அப்போ அது எப்படி எப்போ நம்ம நட்சத்திரம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்களே, இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படைப்பு பொருள் எல்லாமே கடவுளுக்கு உட்பட்டது தான், கடவுளுக்கு மிஞ்சினது கிடையாது. இதையே நான் இதுக்கும் சொல்லலாம், இது சேர்த்து உங்களுக்கு பதில் சொல்லும்போது மந்திரம் தந்திரம் இந்த மாந்திரிங்கம் சூனியம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், கடவுளுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கவே முடியாது. இந்த கடவுளுடைய பராமரிப்பையும் அவருடைய, நான் அதிகம் சொல்லுவேன், அவருடைய நன்மைத்தனம் குட்னஸ், அவருடைய வல்லமை ஆல் பவர்ஃபுல், அவரால் முடியும், அவருடைய ஞானம், 3 தான் நம்முடைய மீட்புக்கு மிக முக்கியமானது. இதில் நம்பிக்கை வச்சாக்கா இந்த சின்ன சின்ன அலகுகள், சின்ன சின்ன அளவுகள், சின்ன சின்ன காரியங்கள்லாம் என்ன குறுக்கிட முடியாது. அது சூனியமாக இருக்கலாம், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுளை விட இந்த கைரோ தாய்த்தோ இல்லை நான் பார்க்கிற நல்ல நேரம் கெட்ட நேரமோ என் ஆண்டவரை விட பெரியது அப்படின்றது நம்ம மக்களுக்கு. ஆண்டவர் பெரியவர், ஆண்டவரோட பெருசு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்பினாங்கன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. தொடக்க கால திருச்சபையில் யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். பிறகு அதைத் தொடர்ந்து பிற இனத்தவரும் உள்ளே சேர்ந்தார்கள். இந்த 2 பேருக்கும் ஒரு இடரல், நெருக்கடி, இந்த 2 பேருக்கும் முரண்பாடு, இந்த 2 பேருக்கும் யார் பெரியவன் யார் சிறியவன் அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் யூத மரபிலே பிறந்து யூத குலத்தின் பெருமைகளையெல்லாம் உள்ளடக்கிய பவுலடியார் அதற்கு சாட்டையடி கொடுப்பதைப் போல இன்றைய 2ஆம் வாசகத்தில் பிற இனத்தவருக்கு நற்செய்தியாளராக, பிற இனத்தவருக்கு திருத்துதராக பணியாற்றுகிறார். அதுதான் பெருமை என்று அவர் சொல்லுகிறார். இந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகம் தான் இன்றைய நம்முடைய 2ஆம் வாசகம். அது கிறிஸ்துவுடைய அந்த மேன்மையை, the excellence of Christ, அதனுடைய மேன்மையை எடுத்து சொல்லுகிற ஒரு திருமுகம். அந்த கிறிஸ்துவுடைய மேன்மையை பற்றி சொல்லும் பொழுது, எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டது. ஸோ அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மறைப்பொருள், கடவுளுடைய என்ன மறைப்பொருள். அப்போது இந்த புற இனத்தார் இவங்கெல்லாம் மீட்புக்கு வர வேண்டும் என்பது கடவுளுடைய நித்திய, அதை சொல்லலாம் நித்தியம் என்று சொல்கிற மாதிரி துவக்க காலத்திலிருந்தே கடவுள் வகுத்த ஒரு திட்டம். அதை காலம் காலமாக நகர்த்தி வருகிறார். இஸ்ராயலை பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் புதிய இஸ்ராயலாகி நம்மை பயன்படுத்தி
வேற்றினத்தவரை அந்த மறைபொருளுக்கு உட்படுத்துகின்றார். அந்த மீட்பின் திட்டத்தை தான் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார் பவுலடியார். இந்த மறைபொருள் என்பது என்னன்னா, அதுக்கான விளக்கம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வெளிப்படும். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே மறைபொருள் என்று பவுலடிகளார் சொல்வார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எதிரும் புதிருமாக இருக்கின்ற யூதர் கிறிஸ்தவர்களும் புற இனத்தாரும் கிறிஸ்துவை தமது ஒரே நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வது தான். அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் கூட 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பிற இனத்தார் நற்செய்தியின் வழியாக கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர்களாகவும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளாகவும் ஆகியிருக்கிறார்கள் என்ற வசனத்தை வைப்பார். நற்செய்தி எப்படி மக்களை போய் சென்றடைய வேண்டும், அதற்கு 2 திசைகள் கொடுப்பார்கள். ஒன்று மையம் நோக்கியது, அதுதான் எசையாவுடையது. எருசலேமை நோக்கி புற இனத்தார் எல்லாம் வருவார்கள், அது மையம் நோக்கியது. இன்று திரு அவை விரும்புவது விளிம்பு நோக்கியது, அதுதான் சென்ட்ரிஃபியூகல் என்று சொல்வார்கள், விளிம்பு நோக்கியது. நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி திரு அவை தான் மையம், அதை தான் நோக்கி எல்லாம் வர வேண்டும். அப்படி இன்றைக்கு திரு அவை விளிம்புகளுக்கு செல்ல வேண்டும். சமூக விளிம்புகள் மட்டுமல்ல, ஒதுங்கி ஓரம் கிடப்பொருள் மட்டுமல்ல, உலகின் விளிம்புகளுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பது இந்த ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவுடைய பெரிய சவாலை நான் பார்க்கிறேன். பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் மிக அழகாக சொல்கிறார், கடவுளுடைய அருளால் பிற இனத்தவருக்கு நற்செய்தி பணியாற்ற நான் கண்டுகொண்டேன், அது என்னுடைய அழைப்பு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். மறைநூலை நாம் அறிதல் வேண்டும், மறைநூலின் ஆழத்தை புரிதல் வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிதல் வேண்டும். கடவுள் பல வழிகளிலே வெளிப்படுத்தினாலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கொடை இறை வார்த்தை. அந்த ஞானிகள் தேடி வந்து பிறகு மறைநூல் அறிஞர்கள் தேடி பிடிச்சி மறைநூலில் தான் அது கடைசி கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மறைநூல் நம்முடைய கைகளில் கிடைத்திருக்கிறது. கடவுள் எங்கே தேடுகிறவர்களுக்கு விடை மறைநூலில் இருக்கிறது. ஆகவே மறைநூலை நாம் ஆழமாக அறிதல் வேண்டும். மறைபொருளை தந்தையர்கள் அழகாக சொன்னார்கள், கடவுளுடைய மறைபொருளையும் நாம் உணர்தல் வேண்டும். அதற்கு ஒரு தேடல் வேண்டும், நாம் அதை படிப்படியாக புரிதல் வேண்டும். மற்ற சமயத்தவரையோ மற்ற பண்பாட்டையோ மற்ற பழக்க வழக்கங்களையோ நாம் குறை சொல்ல தேவையில்லை. அதில் நல்லவை நிறைய இருக்கின்றன, ஆவியானுடைய செயல்பாடுகள் அதில் இருக்கின்றன. பிற இனத்தவர் ஒளியை நோக்கி வர நாம் கருவிகளாக செயல்பட வேண்டும். ஒரு விண்மீன் எவ்வாறு ஒரு கருவியாக இருந்ததோ அவ்வாறு நாம் கருவியாக செயல்படுதல் வேண்டும். அவர்கள் இயேசுவை வணங்கி ஆராதித்துவிட்டு புதிய வழிகளில் சென்றதைப் போல இன்றைக்கு திருப்பலிக்கு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு விட்டு நாம் புதிய பாதையில் நடக்க கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.